ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சாரி. டியூ டு அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன்ஸ் என்னால் இந்த வாரம் குட்டி ஸ்டோரி பண்ண முடியல. ப்ளீஸ் ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக உங்களுக்கு குட்டி ஸ்டோரி காத்திருக்கு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பீட் பாக்ஸர் சுதர்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம பீட் பாக்ஸிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது என்னோடய பீட் பாக்ஸே கேட்டு உங்களுக்கு போர் அடிச்சிருக்கோம். அதனால் நம்ம செலிப்ரிட்டிஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் பீட் பாக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? வெட்டல போட்ட ஷோக்கில் ராக்கப்பொண்ணு கூட்டுட மூக்கில் ஜஸ்ட் மிஸ், ஒரு நுள்ள மிஸ் ஆகிடுது. எப்போ பார்த்தாலும் தப்பாக நினைக்கிறது. ஸோ அவங்களே வந்து பீட் பாக்ஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் கேட்டு ரசித்து என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, முதலாவதாக வரப்போகிற அந்த செலிப்ரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நவரச நாயகன் கார்த்திக். அவரோட ஸ்டைலில் பீட் பாக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஹே ஹிந்து ஹிந்து I love you. வெட்டல போட்ட ஷோக்குல நாகப்பொண்ணு கூட்டுட மூக்குல வந்தது பாடு ரத்தம், இது அமர மனசு சுத்தம். வெட்டல போட்ட ஷோக்குல நாகப்பொண்ணு கூட்டுட மூக்குல வந்தது பாடு ரத்தம், இது அமர மனசு சுத்தம். இப்போ பூ கொடுத்தாங்களே, அதுவும் உங்களுக்கு தான். ஏடா இப்போ நீங்க தானே கல்லி. பொன்னாடி நீ வெக்கம் பாடம் சுடு சொரை எதுவும் இல்லை. பொன்னாடி சி போய் மிஸ்டர் சந்திரமௌலி வெத்தல போட்ட ஷோக்கில் நாகப்பொண்ணு குத்திட மூக்கில். ஸோ நம்ம நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் ரொம்ப அற்புதமாக பீட் பாக்ஸ் பண்ணார். அவர் போயிட்டார். இப்போ அடுத்ததாக வரக்கூடியவர் யாருன்னு பார்த்தோன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவர். இந்த வந்துட்டார். வணக்கம் சார். ஐயா ஏண்டா எனக்கெல்லாம் இன்ட்ரோடக்ஷனா? கொய்யால தூக்கி அடிச்சான்னு வச்சுக்கேன். கொய்யால கீழே இருக்க லுங்கி எடுத்து இடுப்பில் கட்டினேன்னு வச்சுக்கேன். பிஞ்ச மாண்டை நீல என் கால் கீழடா. பீட் பாக்ஸ் தானே. அதாவது எல்லோரும் ப்ரே பண்ணுங்க. பீட் பாக்ஸ் வர்றதுக்கு நல்லா வர்றதுக்கு எல்லோரும் ப்ரே பண்ணுங்க. ஏண்டா பிஞ்ச மாண்டை நாராவாயா டே. புலி பசிச்சாலும் புல்லட் என்னண்டா. புலி பசிச்சாலும் புல்லட் என்னண்டா. ஆனால் பீஸா பர்கர் ஏதோ சாப்பிடாதுன்னு சொல்ல வேண்டாம். கொய்யால எப்போ பார்த்தாலும் தப்பாக நினைக்கிறது. எக்ஸ்கியூஸ் மீ பிள்ளைவாள்.
அப்போ நான் எல்லாருக்கும் வரட்டுமா? லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா அவளுக்காண்டி ப்ரே பண்ணுவாடா, அவள் பேரண்ட்ஸுக்காண்டி ப்ரே பண்ணுவோம், ப்ரே பண்ணுவோம். கொய்யால டேய் வரேன்டா. என்ன மக்களே, விஎஸ் ராகவன் நம்மளை செம்மையாக என்டர்டைன் பண்ணார்ல. இப்போ அவரை தொடர்ந்து அடுத்ததாக பீட் பாக்ஸ் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சுவாமிகள். அதாவது கல்லூரி மாணவர்கள்லேருந்து இப்போ இருக்க எல்லாருக்குமே அவர் தெரியும். அவரை தெரியுமோ இல்லையோ அவரோட வாய்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தெரியும். வாட்ஸ்அப்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, நிறைய சோஷியல் மீடியாவில் அவரோட வாய்ஸ் வச்சே ட்ரெண்ட் ஆனவர். அவர் தான் நம்ம வாட்ஸ்அப் சுவாமிகள். சுவாமி வந்துட்டாரு, வாங்க வாங்க சுவாமி. தனனன தனனனா சுகானுபவம். பக்த கோடிகளுக்கு வணக்கம். உங்களுக்கெல்லாம் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலான்னு ஆசைப்படுறேன். அந்த ராஜா கரடியை பார்த்து அம்பை எய்ம் பண்றான். ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுது. அந்த கரடி ராஜாவை பார்த்து கேட்கறது, நீ சுட வந்தியா இல்ல வந்தியாடா அப்படின்னு ஒரு மானங்கட்ட கேள்வியை ராஜாவை பார்த்து கேட்டுறது. பக்த கோடிகளுக்கு விடை பெறத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடிட்டு கிளம்பலான்னு ஆசைப்படுறேன். இது காட்டு வீரியா. சுவாமி தயவு செஞ்சு நீங்கள் போங்க. மக்களே, அவர் என்ன பாட்டு பாட வந்திருப்பாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இன்னைக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் முழுக்க இந்த வீடியோ சிங்கிள் டேக்கில் ஷூட் பண்ணது. இந்த புது முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி நிறைய புது முயற்சிகளோட உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பீட் பாக்ஸ் சுதர்ஷன். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் செமையாக பார்க்கலாம். நான் ஒட்டமா கண்ணே வாலே வாலே கேரளா. சுவாமி பேலன்ஸ் அந்த கதையை என்கிட்ட தனியாக சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன்.